இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காவேரி, கல்யாணம்லாம் உன்னை கேட்டுதான் ஏற்பாடு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே? உனக்கு கல்யாண வயசாயிடுச்சு, அப்பா அம்மா ஏற்பாடு பண்றாங்க. இதுக்கு எதுக்கு நீ கண் கலங்குற? எனக்கு புரியல. இது வரைக்கும் நீ யாரையும் லவ் பண்ணதும் இல்ல, அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே காவேரி? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க, என்ன முட்டாளாக்கி இருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு காவேரி? உன் வாழ்க்கை முழுக்க உனக்கு எது நல்லதுன்னு தேடி தேடி பண்றவங்க உன் அம்மா அப்பா. உனக்கு ஒரு நல்ல வரனை சேர்த்திருக்காங்க. அவங்களோட ஈகோவெல்லாம் விட்டுட்டு போய் இந்த வரனை கொண்டு வந்திருக்காங்க. உன்னை அவங்க அண்ணன் பையனுக்கு கட்டி வச்சு இந்த 2 குடும்பத்தையும் பிரியாத குடும்பமா ஆக்கணும்னு உங்க அம்மா அவ்வளவு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் உனக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுல எந்த தப்புமே இல்ல காவேரி. நீங்க என்ன கேட்டு பண்ணிருக்கணும், என்ன கேட்காம பண்ணது உங்க தப்பு. காவேரி, புரியாம பேசாத. உன் கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு அப்பா அம்மாக்கு உரிமை இல்லையா? அப்பா அம்மாக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே உரிமை இல்ல. ஏன் கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணணும். இது பாரு, இத்தனை வருஷத்துல உன் அம்மாவை நான் இவ்ளோ சந்தோஷமா பார்த்ததே இல்ல. அவங்க அவ்வளவு பூரிச்சு போயிருக்காங்க. எல்லாம் இந்த 2 குடும்பமும் சேர்றதுனாலதான். 2 குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நீ ஒத்துக்க மாட்டியா? என்னோட வலி இவங்க யாருக்குமே புரியல. கழுத்துல தாலியை மறைச்சு வச்சுட்டு எப்படி இன்னொருத்தர நிச்சயம் பண்ண முடியும்? இந்த குடும்பத்தோட சந்தோஷமே இதுலதான் அடங்கி இருக்குன்னு வேற சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இத பாரு, சில பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னாலே புரியாத ஒரு பயம் இருக்கும். அதுதான் இப்ப உனக்கும். நீ தைரியமா எங்க கூட வா, எல்லாம் சரியாயிடும். வா வா. தங்கச்சி விசாரிச்சு போட்டது காஃபி அருமையா போடுவா. டைம் வேற ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? நம்மளே ஃபோன் பண்ணி கேட்கலாம். மேகலா, சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நீ தான் சொல்லணும். ஓ ஆமா, காவேரிய பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அந்த விஷயத்தை பத்தி கேக்குறீங்களா? அதான். அவங்களுக்கு காவேரிய ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க நிச்சயமே பண்ணிட்டாங்க. என்னது ஜனனி, கொஞ்சம் தெளிவா சொல்லு. நிச்சயமே பண்ணிட்டாங்களா? ஆமா, கல்யாண நாளே குறிச்சிட்டாங்க. கல்யாண நாளே குறிச்சிட்டாங்களா? என்ன சொல்ற ஜனனி? கல்யாணத்துக்கு அவ வீட்ல இருக்கிற எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்களா? எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. காவேரி கூட சம்மதிச்சிட்டாளா? ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ற உறவு, உன்னால அது மறுபடியும் பிரிஞ்சிட கூடாதுன்னு எல்லாரும் காவேரி கிட்ட சொன்னாங்க. அவளும் வேற வழி இல்லாம சம்மதிச்சிட்டா. செல்லம், நீ இங்கதான் தூங்கிட்டு இருக்கியா? உன்னை நிம்மதியா தூங்க விட்டுருவனா? இதோ வரேன்.
ஏய் பதட்டப்படாத சொல்லும். உன் புருஷன் தான் வந்திருக்க. தாலி கட்டின புருஷன் தாசு மாமா தெரியல? ஹேய், தள்ளி போயிடு. கிட்ட வந்த அப்படியே உன்னை கொலை பண்ணிடுவேன். போயிடு அந்த பக்கம். ஏய், என்ன செல்லம் இப்படி அடம் பிடிக்கிற? உங்க வீட்ல நான் தாலி கட்டின விஷயத்த இன்னும் சொல்லலையா? எங்க அக்காவும் நானும் முறைப்படி வந்து சொல்றோம். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா வாழ போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பேசி பார்க்கலாம் தானே வந்திருக்க. அதுக்குள்ள கோச்சுக்கிட்டு கத்துற. ஏய், யாரா நீ? நீ யாரு, நாங்க யாரு? நீ எல்லாம் எப்படிடா என் புருஷனாவ? என்ன மறுபடி தாலி கட்டிட்டா நீ என் புருஷன் ஆயிடுவியா? ஆ. அண்ணா ப்ளீஸ், நான் சீக்கிரம் வாண்ணே. காவேரி கதவு திற காவேரி. ஐயோ, நீ பயப்படாத காவேரி. விடு காவேரி. காவேரி, காவேரி, ராஸ்கல் என்னடே காவேரி, நீ என்ன எப்படி ஆச்சு? வந்த? இவன் எப்படி? என் தங்கச்சி கூட உனக்கு என்னடா வேலை? டாம். ஏய் கையெடுங்க. அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க. நான் தெரியாம வந்துட்டேன். இந்த பக்கம் வந்தா அப்படியே வழி மாறி புள்ள வந்துட்டேன். நான் போயிடுறேன். எங்கடா போற நீ? ஏண்டா முட்டா, வழி தவறி மாடியில இருக்கிற ரூம்க்கு வருவே. சிவா, இவனை சும்மா விடாதீங்க. இவன் ஏதோ பிளானோட தான் வந்திருப்பான். இவனை கட்டி வச்சு தோலை உரிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். சிவா விடு சிவா. டாம். தெரியாம வந்துட்டியா? இன்னைக்கு உன் கைகளை உடைச்சு போட்டுருக்கணும்டா. சும்மா விட்டது உனக்கு ரொம்ப தைரியமா போச்சுல. ஏய், வாடா வாடா வெளியே. சிவா கையெடு மேல இருந்து. சிவா, ஏய், வாடா ஏய் வாடா. ஐயோ சிவா. நல்லா மிதிச்சு சாவடிக்கணும்டா. ஏய் ஏய் சிவா, எதுக்குடா வந்த? ஆ? ஏய் சிவா, சிவா. ஏய், இருடா. என்னடா ஆச்சு? அப்பா, ஐயோ, பால்கனி வழியா நம்ம காவிரி ரூம்குள்ள வந்துட்டாப்பா. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராசாம்பள வீடுன்னு தெரிஞ்சும் செவரேறி குச்சி வந்திருப்ப.